எவ்ரிவன், குட் ஈவினிங். நமது எல்ஆர்கே வெப் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக தகவல் 5. இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. நாளை 21/4/2025 அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது மிக முக்கியமான நட்சத்திரம். அதாவது 28வது, அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் நமக்கு தெரியும். 28வது நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம். கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகில் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்திருப்பதாக ஐதீகம். அதாவது கெட்டவர்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி பயனடையக்கூடாது என்பதற்காக. ஏனெனில் இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளாக இருந்தாலும், எந்த கிழமையாக இருந்தாலும், ஈவன் கரிநாளாக இருந்தாலும், அஷ்டமியாக இருந்தாலும், நவமியாக இருந்தாலும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி பயனடையலாம். ஓகேங்க. அடுத்தது அபிஜித் முகூர்த்தம்னு இருக்குது. அபிஜித் முகூர்த்தம் டெய்லியுமே வரும். அப்போ எப்படி டெய்லி நம்ம கணக்கெடுக்கிறதுனா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பது நமக்கு தெரியும். அது ஜோதிடப்படி 60 நாழிகையாக கணக்கெடுக்கப்படுகிறது. அப்போ அந்த 60 நாழிகைனா 60 நாழிகையில் 30 முகூர்த்தங்கள் உள்ளது. ஒரு முகூர்த்தத்திற்கு 2 நாழிகை. அப்போ சூரிய உதய நேரத்திலிருந்து 28வது முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தமாகவும், சூரிய உதயத்திலிருந்து 8வது முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தமாகவும் கணக்கெடுக்கப்படுகிறது. அபிஜித் முகூர்த்தம் டெய்லி வருகிறது. அபிஜித் நட்சத்திரம் 28 நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது. அபிஜித் நட்சத்திரம் உத்ராடமும் திருவோணமும் இணையும் தருவாயில் அபிஜித் நட்சத்திரம் வருகிறது. நாளைய தினம் அபிஜித் முகூர்த்தம் டெய்லி வருது. அப்போ அந்த அபிஜித் முகூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது கேட்டது கேட்டபடி கிடைக்கும், தொட்டது துலங்கும். என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே கிடைக்குங்க. அப்போ நாளைக்கு எந்த டைமில் வருது? நாளைக்கு சூரிய உதயம் 5:53 AM இருந்துச்சுன்னா, அப்போ பிரம்ம முகூர்த்தம் எப்போ வருதுன்னா 3:29 4:17 வரைக்கும், 3:29 AM 4:17 AM வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைமு. அதே போல் அபிஜித் முகூர்த்தம் எப்போன்னா 11:29 12:17 PM, நண்பகல் 11:29 12:17 அபிஜித் முகூர்த்தம். நாளைய தினம் அபிஜித் முகூர்த்தம் அண்ட் அபிஜித் நட்சத்திரம் ரெண்டும் வர்றதுனால இந்த டைமை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை கேட்டு கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டி நடத்தி கொள்ள மனமார பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.